ஆன்லைனில் தனிநபர் தாக்குதல், தவிக்கும் கெனிசா, நோட்டீஸ் விடுத்து எச்சரிக்கை. பிரபல நடிகர் ரவிமோகன், ஆர்த்தி இடையே விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் நிலையில், இருவரும் இனி அறிக்கை போரில் ஈடுபடக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில், தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள், ஆபாச குறுஞ்செய்திகள் வருவதாகவும், இது போன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாடகி கெனிசா எச்சரித்துள்ளார். தமிழ் திரைத்துறையில் பிரபலமான நடிகரான ரவிமோகன், ஆர்த்தி என்பவரை காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 15 ஆண்டுகால திருமண உறவில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தால் இருவரும் தற்போது தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில், மனைவியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு நடிகர் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது தனக்கு 40 லட்சம் ரூபாய் மாதம் வழங்க வேண்டுமென ஆர்த்தி கூறியிருந்தார். இது குறித்து பதிலளிக்க ரவிமோகனுக்கு அவகாசம் வழங்கி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தனக்கு மிரட்டல் வருவதாகவும், தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாக பாடகி கெனிசா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கெனிசாவின் வழக்கறிஞர் குழுவில் வெளியிடப்பட்டிருக்கும் நோட்டீஸில், பாடகி கெனிசா ஆன்லைனில் தொடர்ச்சியாக கொலை மிரட்டல், பாலியல் வன்கொடுமை மிரட்டல், ஆபாச குறுஞ்செய்திகள் உள்ளிட்ட தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்டுள்ளார். அவர் மனரீதியான அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார். மேலும் இதனால் அவரது நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது. கெனிசாவுக்கு வந்த மிரட்டல்கள் தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்டுகள் உள்ளிட்ட ஆதாரங்கள் சட்டத்தின் முன் சமர்ப்பிக்கப்படும். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் கெனிசா குறித்த அவதூறுகள், வீடியோக்கள், போட்டோக்கள், ஆபாச பின்னூட்டங்கள் உள்ளிட்டவற்றை நீக்கவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ரவிமோகன், ஆர்த்தி இடையேயான விவாகரத்து வழக்கு தனியே நடந்து கொண்டிருக்கும் நிலையில், கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் திருமண நிகழ்ச்சியில் கெனிசாவும் ரவிமோகனும் கலந்து கொண்டனர். இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் வேகமாக பரவிய நிலையில், ரவிமோகன், ஆர்த்தி இடையே அறிக்கை போர் ஏற்பட்டது. ஆனால் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கெனிசா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.